இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் போனோம்லே இது சொல்லியிருப்பேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், அப்புறம் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐயோட கோடை எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஏஐ வந்து டிஃபால்ட்டாக ஒரு கோட் கொடுக்கணும் நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்றாப்புல. ப்ராம்ப்டிங்னா என்னன்னு தெரியலனா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ப்ராம்ப்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ராம்ப்டை வந்து ஒரு ஏஐட்டு கொடுக்குறோன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு கோடு தரும். ஆனால் அந்த கோடு நமக்கு ஏற்றாப்புல எப்படி ஆல்டர் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஆல்டர் டைப்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸை நம்ம பார்த்துட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஏஐக்குள்ளேயே நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ எனக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வேணும், அதாவது இந்த மாதிரி கலரை மாற்று, அந்த மாதிரினா நம்ம ப்ராம்ப்ட் பண்ணியே கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ரெட் கலரில் மாற்று, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வை, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ 2வது டைப்னா மேனுவல் கரெக்ஷன். மேனுவல் கரெக்ஷன்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து கோடை வாங்கி இப்போ சாட் ஜிபிடியாக இருந்துச்சுன்னா style.css ஸ்டைல் பண்ணிடும், சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிடும். ஆனால் அதால் ஒன்றும் பண்ண முடியாது. இமேஜ் செட் பண்ண முடியாது. இந்த லிங்க் விஷயங்கள்லாம் இந்த பேஜை வந்து லிங்க் பண்ணுறது நமக்கு முடியாது. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அதுங்கிறது வந்து மேனுவல். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏஐக்குள்ளேயே எப்படி நம்ம வந்து கரெக்ஷனுங்கிறது பண்ணுறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேனுவல் கரெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஐ கரெக்ஷனே பார்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம வந்து போன இதில் வந்து நம்ம குக்கிங் வெப்சைட்டுங்கிறது ஒரு டாபிக் எடுத்தனால இந்த முறை வந்து நம்ம இது வேறு ஏதாச்சும் டாபிக் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு டெக் வெப்சைட்டை எடுத்துக்கிறோமே, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். நம்ம எப்போவுமே கொஞ்சம் க்ரீட் பண்ணணும் ஏஐ, அப்போ தான் நம்ம வந்து அதை மதிக்கும், பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது ஒரிஜினல் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ கேட்டுருவோம், ஐ நீட் அ டெக் வெப்சைட், யூஸ் HTML, CSS and JavaScript இப்படின்னு போட்டுருவோம். இந்த முறை நமக்கு தனித்தனி ஃபைல்ஸில் நமக்கு வந்து நம்மளோட கோட் வேணும். நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோன்னா எனக்கு ஒரே ஃபைலில் வந்து வேணும், HTML, CSS, JavaScript ஒரே ஃபைலில் வேணும். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே ஃபைலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி. இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுவலாக கரெக்ஷன் பண்ண போகிறதால நம்ம வந்து இது தனித்தனி ஃபைல்ஸே வச்சுக்கலாம். இன் டிஃபரண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் ஆட் சம் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது வந்து வந்துடும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அது 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டர் கொடுத்துரும். இப்போ நீங்கள் எப்போவுமே உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோடராக இருக்கீங்கன்னா லைக் மீ, ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கோடராக இருந்தீங்கன்னா எப்போவுமே இப்போ ஒரு HTML ஹோம் பேஜ் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற பேஜ், அதாவது என்னோடய ஹோம் பேஜ் இது தான், என்னோடய மெயின் பேஜ் இதுனா அதுக்கு பேர் வந்து index.html வச்சுக்கோங்க. ஏன்னா போக போக அதில் வந்து PHP அந்த மாதிரி எடுத்துக்கும் போது index.phpங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப முக்கியமாயிரும். ஸோ அடுத்து ஸ்டைலுக்கு வந்து style.css அந்த மாதிரிங்க, script.jsன்னு நீங்கள் எந்த பேரும் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பேர் தான் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம சாட் ஜிபிடி வந்து ஒவ்வொரு ஃபைலாக ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஸோ வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனை ரீட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வெப்சைட்டை பற்றி ரீட் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து இதுவே சொல்லியிருக்கு மேனுவல் கரெக்ஷன் வந்து இப்போ நம்ம
அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இது வந்து இதுவே சொல்லியிருக்கு இமேஜஸ்ங்கிற டெக் ரிலேட்டட் இமேஜஸ் அது வந்து ஆட் பண்ணியிருக்கான். banner.jpg feature1.jpg feature2.jpg இந்த மாதிரி ஆட் பண்ண இமேஜ் அது வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் அது இமேஜ் ரியலி எடுத்து போடாது. நம்மளாக அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது வந்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம பேர் டம்மி இமேஜஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். டம்மி லிங்க்ஸுங்கிறதும் ஏஐங்கிறது தான் கொடுக்கும். டம்மி லிங்க்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த இமேஜஸ் கூட நம்ம அது கொடுத்துருக்கிற பேரில் அந்த இமேஜை சேவ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வந்துடும். ஆனால் அதுவுமே நம்ம இமேஜ் ஃபைலை க்ரியேட் பண்ணி நம்மளாக மேனுவலில் இன்புட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் வந்து நம்ம ஃபோல்டர் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்தோன்னா டெக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம டெக்குன்னு வச்சுக்கலாம். டெக்குன்னு வச்சுட்டு அது நம்ம இப்போதைக்கு டெக்குன்னே வச்சுக்குவோம். நம்ம விஎஸ் கோட்குள்ளே போய் நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே போய் நம்ம இதெல்லாம் க்ரியேட் பண்ணிடுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு இது ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு இப்போ உங்களோட டெக் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்ல டெக்குங்கிறது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபைல்னு ஒன்று வரும். ஸோ அது வந்து என்ன பேர் கொடுத்துருக்குன்னா நான் அப்போலே சொன்ன மாதிரி index.html அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அது நம்ம அந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சா? எங்கேருந்து காப்பி பண்ணணும்னா ChatGPT கொடுத்துருக்கும்ல index.htmlனு சொல்லிட்டு இங்கே காப்பி கோட் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இதோட முடியலை. ஸோ இங்கே வந்து இன்னொரு நியூ ஃபைல் கொடுத்துட்டு style.css அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். style.cssன்னு கொடுத்துட்டோன்னா இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே திரும்பி style.cssங்கிற ஒரு கோட் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இது வந்து இந்த ஹோல் வெப்சைட்டுக்கு சரி. எனக்கு ஒரு டவுட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த 2 பேஜையும் எப்படி ஒன்றா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த லிங்க் ரெல் ஹச்ரஃப் style.cssன்னு இருக்கா. இது என்ன பண்ணுன்னா இந்த பேஜில் என்னென்னலாம் இப்போ style.cssங்கிற ஃபைலில் ஏதாச்சும் முக்கியமாக இந்த பேஜுக்கு ரிலேட்டடாக கலர் மாறணும் அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை லிங்க் பண்ணி அந்த டேட்டாவை சக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதுதான் அந்த பேஜை லிங்க் பண்ணும். அவ்வளோதான். ஸோ ஒன்றும் இல்லை. இதே லாஜிக் தான் அவங்க பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பட்டனை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போதா அதே லாஜிக் தான் பட்டன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்னொரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணணும். என்ன ஃபைல்னால் script.js அந்த மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கா script.js அந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்க்ரீனையும் பேரலாக வச்சுக்கிட்டு கூட க்ரியேட் பண்ணலாம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காப்பி கோட் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ளஸ் V கொடுத்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஆட்டோ சேவ் ஆல்ரெடி நான் சொல்கிறேன். ஆட்டோ சேவ் நான் திரும்பியும் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் விஎஸ் கோடில் டெர்மினல் பாரில் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ சேவ் வந்து செக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆனில் தான் இருக்குது. இதுவே இந்த டிக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி ரன் பண்ணி பார்க்கணுன்னா ஈஸியான வே என்னென்னா டெக்குங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு index.html டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஏஐ வந்து நல்லா பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எந்த ஆல்ட்ரேஷன் கேட்க வேணாம். பிகாஸ் இட்ஸ் குட். டெக் பேனருங்கிறது இந்த டெக் பேனர் feature1 feature2ங்கிறது வந்து நம்மளோட இமேஜஸ். இந்த நம்மளோட இமேஜஸ்ங்கிறது என்னென்னா இங்கே எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னா சேஞ்ச் தீம்னு கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் மாறுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம ChatGPT கொடுத்துருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த டெக் பேனர் feature1 feature2ல இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளோட செகண்ட் டைமுக்கு நம்மளுக்கு கொண்டு வருது. அதாவது மேனுவல் இன்புட்.
ஸோ நம்ம அந்த செகண்ட் டைப்புக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இது வந்து ஒரு லைஃப் ஹேக் டிப்புன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃப்ரீ காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத ஒரு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எடுக்கணும்னா பெக்சல்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக் ஃபோட்டோஸ் ஸ்டாக் வீடியோஸ் எடுக்கணும். பெக்சல்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், நோ பேமெண்ட். நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தாலும் சரி, லாகின் பண்ணாலும் சரி. ஸோ நம்ம வந்து இங்கே டெக்னாலஜி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். டெக்னாலஜின்னு டைப் பண்ணிவிட்டு போனோன்னா இங்கே வருங்க எவ்வளோ இமேஜஸ் பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சில இது ப்ரீமியமாக இருக்கும், அது வந்து ஸ்பான்சர்ட் தான். ஆனால் மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து எல்லா ரிசல்ட்ஸுமே நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே இருங்க இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா நீங்களே சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ 3 இமேஜஸ் வேணும். எவ்வளோ இமேஜஸ் வேணும்? 3 இமேஜஸ் வேணும் நமக்கு. ஸோ 3 இமேஜஸ் வேணும், 3 இமேஜஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? இதை எடுத்துக்கலாம். இந்த பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். சும்மா ஏதாவது நம்ம எடுத்துக்கிடுவோம். பிகாஸ் நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது தானே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட்ஸ்லேருந்து எப்படி நம்ம அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு வரதுன்னு நான் சொல்லித்தரேன். இதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளோட 3 இமேஜஸும் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட்ஸ் போயிட்டு இப்போ நம்ம 3 பெக்சல்ஸ்ன்னு இருக்கா. உங்கள் விண்டோஸ் மேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெக்சல்ஸ் தான் ஃபஸ்ட்டு சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, சரிங்க, நான் 4 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ட்ராக் ஆகும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணி எப்படின்னா உங்கள் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல்ஸில் வந்து டெக்குங்கிற ஃபைல் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். இந்த ஷிஃப்ட்டுங்கிறத அமுக்கி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஃபைலுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஒன்று பண்ணணும். ஸோ வந்து இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபோல்டருக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் பேர் என்னென்னா இமேஜஸ். பிகாஸ் இந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர்லேருந்து தான் நீங்களே கோடை பாருங்கள். இந்த இப்போ திரும்பி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ளே என்ட்ரானவங்களாம் இப்போ பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. டெக்குங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படிலாம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ChatGPT கோடில் என்ன கொடுத்து இதுதான் நம்மளோட கடைசி ஸ்டெப்பு. இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம images/banner1னா இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இந்த இமேஜ் அந்த மாதிரி இது வந்து இதுக்கு பேர் தான் அசெட் மேக்கிங். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ போட வாய்ப்பு இருக்குது, அசெட் மேக்கிங்னா எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த 3 இமேஜையும் போட்டுருங்க. ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. இப்போ போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ இன்னும் ப்ராசஸ் முடியலை. இன்னும் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா index.html போனீங்கன்னா இப்போ பாருங்கள் banner.jpg future1.jpg அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். இப்போ இமேஜஸ்ங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரீநேம் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது ரீநேம் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் என்ன கொடுத்துக்கிறேன், Tech1 அப்படின்னு கொடுத்துக்குவோம். அப்புறம் அடுத்து இதுக்கு பேர் Tech2ன்னு வச்சுக்குவோம். பிகாஸ் ஃபார் our Tech Chronicles studies இது Tech2. இது வந்து Tech3. Tech1, Tech2, Tech3ங்கிறது வந்து 3 இமேஜஸ் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்னடா
இங்கே banner.jpgன்னு இருக்குது, அங்கே tech1 tech2ன்னு இருக்குது. நீ என்னடா எப்படிடா அது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். இப்போ இங்கே இமேஜஸ்ங்கிறது வந்து ஃபோல்டர் நீங்கள் போட்டிங்க. ஸோ நம்ம வந்து இமேஜஸ்ங்கிற பேர்லேயே நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இல்லைனா நீங்கள் இந்த இமேஜஸோட பேரை மாற்றின மாதிரி ஃபோல்டரோட பேரையும் மாற்றி கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ChatGPT கொடுத்த பேரில் தான் நான் ஃபைல் க்ரியேட் பண்ணுவேன், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவேன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்கும் வராது. ஸோ ஆனால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து TEC1ன்னு டைப் பண்ணாலே, இன்கேஸ் யூஆர் யூஸிங் VS கோட்னா TEன்னு டைப் பண்ணாலே tech1 அந்த மாதிரி ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் நான் tech1 அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். JPG அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து tech2 அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணணும். எங்கே இந்த இமேஜுக்குன்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கா, IMG SRC அப்புறம் என்ன இது இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இந்த நார்மலாக நம்ம ஒரு இமேஜ் போடணும் தெரியுமா, காப்பி லிங்க் அட்ரஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னா இப்போ ஃபைல் வந்து இன்னொரு சிஸ்டமில் இன்னொரு சிஸ்டம்க்கு கை மாறும் போது அந்த இமேஜ் வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளே தூக்கி போட்டு இமேஜ் வச்சோன்னா தான் அது அசட்டாக மாறிடும். அசட்டாக மாறிச்சுன்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ சிஸ்டம்க்கு கன்வெர்ட் ஆனாலும் இமேஜ் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து tech2 அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து tech3 அப்படின்னு டைப் பண்ணிடுவோம். tech3ன்னு டைப் பண்ணியாச்சா, அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம வந்து நம்மளோட அவுட்புட்டை பார்க்க போகிறோம். அதோட நம்மளோட வீடியோ ஒரு ரேப்அப் தான். ஸோ இங்கே வந்து நம்மளோட index.htmlக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்களா நம்மளோட இமேஜஸ் எல்லாமே வந்துருச்சா. இப்போ நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை ரேப்அப் பண்ணிடலாம். HTML இருக்கா, ஹெட்டிங் இருக்குது, இது ஹெட்டர் இருக்குது, ஃபுட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது IMGs இருக்குது, இமேஜஸ் இருக்குது. சரி, ஸ்டைல் இருக்கா, கலர் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு கலர் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு சைஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து சேஞ்ச் தீம்னு கொடுத்தா பிளாக் கலரில் மாறுது, திரும்பி அதை கிளிக் பண்ணோன்னா ஒயிட் கலரில் மாறிடுது. ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸியான வீடியோ, ரொம்ப ஈஸியான டாபிக். இப்படி தான் நம்மளோட ஏஐயோட கோடை ஆல்ட்ரு பண்ணணும். இதுவே நம்ம கன்வீனியன்ஸ்க்காக சிஎஸ்எஸ்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணணுன்னா நம்ம ChatGPT கேட்டுக்கலாம், இல்லை நம்மளே வந்து சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டு நம்மளே ஆல்ட்ரு பண்ணலாம். மை ப்ரிஃபரன்ஸ் இஸ் டு இமேஜஸ்க்காக அண்ட் லிங்க்கு ஒரு 2 பேஜை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக மட்டும் மேனுவல் ஆல்ட்ரேஷனை யூஸ் பண்ணுங்கள். மற்ற இந்த கலர் பேக்ரவுண்ட் அந்த மாதிரிங்கிறதுக்கெல்லாம் ChatGPT அதாவது ஏஐ ஆல்ட்ரேஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்துக்காக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். போன வீடியோவுக்கு வந்து ரொம்ப நிறையா வந்து வியூஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட்டும் வந்துருந்துச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.